சித்தர்கள் வழிபாடுனால பல பேரோட வாழ்க்கையே மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு அனுபவபூர்வமா பல பேரால சொல்லப்படுது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தர் வழிபாடு உகந்தது. நீங்க எந்த சித்தர் வழிபாடு பண்ணணும்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்த சித்தர்களை வழிபட்டா உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்லப்படுது. உங்களுடைய நட்சத்திரத்துல பிறந்த சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போகும்போது நீங்க வணங்க வேண்டிய கடவுளையும் நீங்க போக வேண்டிய கோவில்களையும் மற்றவர்கள் மூலமா சித்தர்கள் தெரிவிப்பாங்க. பொதுவாகவே சித்தர்கள் ஜீவ சமாதியில சக்தி அலைகள் அதிகமாகவே காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்க என்ன செய்யணுங்கிற குழப்பத்தை விலக்கி தெளிவடைய செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய சித்தர்களும் அவர்களுடைய ஜீவ சமாதிகள் பற்றியும் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது காலங்கிநாதர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் கோவில்கள்ல உள்ளதா சொல்லப்படுது. பரணி நட்சத்திரம் உள்ளவங்க வணங்க வேண்டியது போகர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி பழனிமலை முருகன் கோவில்ல இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது ரோம ரிஷி சித்தர். இவருக்கு ஜீவ சமாதி என்று ஏதும் இல்லை. இவர் காற்றோட கலந்ததா சொல்லப்படுது. நீங்க இந்த சித்தரை நினைச்சு வணங்கினாலே போதுமானது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது மச்சமுனி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்துல அமைஞ்சிருக்கு. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி சித்தர். பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி சங்கரன் கோவில்ல அமைஞ்சிருக்கு. சட்டமுனி சித்தரோட ஜீவ சமாதி ஸ்ரீரங்கத்துல அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது இடைக்காடர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது தன்வந்தரி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோவில்ல அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது கமலமுனி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருவாரூர்ல அமைஞ்சிருக்கு. ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது அகத்தியர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி பற்றி தெளிவான வரலாறு இல்லை. இவருடைய சக்தி அலைகள் பொதிகை மலையிலையும் கும்பகோணத்துல உள்ள கும்பேஸ்வரர் கோவில்லையும் இருக்கிறதா சொல்லப்படுது. மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது சிவவாக்கியார் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது ராமதேவ சித்தர். இவருடைய ஜீவ சமாதி அரபு நாட்டில் மெக்காவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இவருடைய ஜீவ ஒளி அழகர் மலையில வருவதா சொல்லப்படுது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது காகபுஜண்டர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருச்சி பக்கத்துல உறையூர்ல அமைஞ்சிருக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது கரூரார் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி கரூரில் அமைஞ்சிருக்கு. இவருடைய ஒளிவட்டம் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வந்து போறதா சொல்லப்படுது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது புன்னாக்கீசர் சித்தர். நன்னாசேர் என்ற இடத்துல இவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது புலிப்பாணி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி பழனி அருகே உள்ள வைகாவூர் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது நந்தீசர் சித்தர் மற்றும் குதம்பை சித்தர். நந்தீசர் சித்தரோட ஜீவ சமாதி காசியில அமைஞ்சிருக்கு. குதம்பை சித்தரோட ஜீவ சமாதி மாயவரத்துல அமைஞ்சிருக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது வால்மீகி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி எட்டுக்குடியில அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது பகவான் வியாசர். இவரை நினைத்தாலே போதுமா அந்த இடத்துக்கு வந்து அருள் புரிவார்னு சொல்லப்படுது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது பதஞ்சலி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்துல அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டியது ராமதேவ சித்தர்னு சொல்றாங்க. இதை பற்றின தெளிவான வரலாறு எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் நீங்க அழகர் மலையில இவருடைய ஜீவ ஒளியை தரிசிக்கலாம்னு சொல்லப்படுது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது கொங்கனார் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருப்பதியில அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது தட்சிணாமூர்த்தி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி
புதுச்சேரி அடுத்த பள்ளித்தன்னல் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது திருமூலர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது கௌபாலர் சித்தர். இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவதா ஒரு ஐதீகம் நம்பப்படுது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது ஜோதிமுனி சித்தர். இவரை தீபமேற்றி வழிபட்டா ஜோதி வடிவில் அருள் தருவார்னு சொல்லப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது தமரகர் சித்தர். இவர் காற்றோடு ஐக்கியமானதுனால வீட்டிலிருந்தே சிறு மணி ஓசையில இந்த சித்தரை வணங்கினா நேரடியா வந்து அருள் தருவார்னு சொல்லப்படுது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது சுந்தரானந்தர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி மதுரையில் அமைஞ்சிருக்கு.